வணக்க மக்களே, எல்லாத்துக்குமே உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு மே 1ன்னு சொல்லிட்டு நம்ம கம்பெனி வேற லீவ் விட்டு போட்டானுங்க. சரி என்னடா பண்றது, நமக்கு வேற போர் அடிக்குது, டிவி நாச்சும் பார்க்கலான்ட்டு இருந்தேன் நானும் வீட்டுல. அப்பன்னு வந்து கரண்ட் வேற புடுங்கி வச்சிட்டானுங்க. ஏன்னா இன்னைக்கு மழை வேற வர மாதிரி இருக்குது, காத்து வேற இங்க அடிச்சிட்டு இருக்கு. அதனால கரண்ட் வேற புடுங்கி வச்சிட்டானுங்க. ஆனா கிளைமேட் நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம அம்மாவும் கஷ்டப்பட்டு இருக்கே ஆடு மேய்ச்சி நாம தான் இன்னைக்கு போய் மேய்ச்சி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நானும் ஆட்டை ஓட்டிட்டு வந்துட்டேன். மேய்ச்சிட்டு அந்த பனைமரத்தை வேற பார்த்தேன். ஆட பனைமரத்தை வேற கமுத்தி போட்டு வச்சிருக்காங்க. சரி ஹைட்டா தான் இருக்கு, ஏறி குதிச்சு பார்க்கலாம் எப்படி விளையாடுறதுக்கு நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு. என்னடா இவ்வளவு ஹைட்டா தெரியுது, இவ்வளவு ஹைட்ல இருக்கிறமா, அடங்கப்பா பரவாயில்ல, இங்க இருந்து குதிச்சு பார்ப்போம். சின்ன குழந்தையில விளையாண்டது ஏறி ஏறி குதிச்சு விளையாடிட்டு இருப்பேன் நானும். இப்போ நாம அதே மாதிரி ட்ரை பண்ண வேண்டியதான். யாராச்சும் இன்னொருத்தர் இருந்தாங்கன்னா விளையாடுறது நல்லா இருக்கும். இன்னொருத்தர் வேற இல்லையே, நம்ம தனியா தான் விளையாடணும். என்னடா கீழே ஏதோ வங்கு மாதிரி தெரியுது, உள்ள பாம்பு கீம்பு இருக்குமோ? கீழே குமிஞ்சு பார்ப்போமே, ஒண்ணும் தெரியலையே. கேமரா உள்ள போட்டு பார்ப்போம் என்னதான் இருக்குதுன்னு சொல்லிட்டு. கேமரா உள்ள கொண்டே பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் உள்ள கொண்டே பார்த்த ஒரு வழியா முடிவு பண்ணி நானும் என் தம்பியும் உள்ள கொண்டே பாக்குறப்பதான் ஒரே உள்ள குழவி கூட இருக்குது. ஆனா என்னடா இந்த குழவி கூட்டு மேலதான் என்ன வரைக்கும் ஏறி ஆடிக்கிட்டு இருந்தோமா, உள்ள வேற ஏதாச்சும் இருக்குன்னு தானே நம்ம கேமராவை போட்டு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்த்தா பெரிய ஆப்பா இருக்கு. சரி ரிட்டன் பேக் கேமரா தூக்கிட்டு நம்ம கிளம்ப வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அந்த இடத்த விட்டு அப்படியே கிளம்புறதுக்கு ஆரம்பிட்டோம். குழவி கூட்டத்துல இருந்து அப்படியே தப்பிச்சு வந்து சரி இங்கனாச்சும் கோரலான்னு சொல்லிட்டு ஒரு இடத்த பிடிச்சிருக்கிறேன். இங்க இது ஏதாச்சும் இருக்குமானு சொல்லிட்டு தெரியல, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். மாடெல்லாம் அங்க கம்மனு தானே மேய்ஞ்சிட்டு இருக்குது. என்ன ஒரே புதராத்தான் கிடக்குது, இங்க ஏதாவது ஆபத்து இருக்குமான்னு தெரியல. சரி கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்துட்டே போவான். பேண்ட் எல்லாம் இப்படி ஆகி போச்சு. ஐயோ பேண்ட்டை சூட்டி விட்டு தானே ஆயிருக்கும் போல இருக்கு. வெறும் இதாகி போச்சு, பூடா ஆகி போச்சு. சரி சரி ஓகே, ஆடலைங்களா மேய்ஞ்சிட்டு இருக்குது. இன்னும் அந்த சைடு போயிடுச்சா? ஐயோ இனிமேல் போகணுமே, இவரெல்லாம் இப்படி ஆகி போச்சு. சரி அப்புறமா வீட்டுக்கு போய் இருந்தாலும் பார்த்துப்போம். இப்போ ரெஸ்ட் எடுத்தது போது கிளம்பும் இந்த இடத்த விட்டு. சரி வா போலாம். என்னடா இது, அந்த சைடு எப்படா போறது, ஒரு வேலியை போட்டு வச்சிருக்காங்க. ஐயோ இந்த வேலியில முட்டி போக மாட்டேங்குது. சரி எப்படியாச்சும் முட்டி போயிடணும், கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது உள்ள போறது. சரி நம்ம உருவத்துக்கு எப்படியே வந்துட்டேன். என்னடா இது இந்த சைடு முடுக்குனா அந்த சைடு ஓடி போச்சு. சரி இங்கேயே மேய்ங்க, நாங்க இங்கேயே ரெஸ்ட் எடுக்கிறோம். ஆனா என்னடா இதுன்னு ஆட்டம் முடிக்கிட்டு வரப்பதான் நானும் ஒரு செடியை வந்து பார்த்தேன். இது என்னடா செடின்னு பாக்குறப்பதான் பெரண்டை செடியாட்டே தெரிஞ்சது. பெரண்டை சட்னி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. பெரண்டை சட்னி சாப்பிட்டு இருக்காரு, சாப்பிட்டீங்கன்னா பசி செம்மையா எடுக்குண்டா. சூப்பரா இருக்கும் இது சாப்பிட்றதுக்கும். ஆனா சாப்பிட்டோம்னா நல்லா பசி எடுக்கும். என்னடா ஆட்டை வேற காணமே, இதை பார்த்துட்டு ஆளு வீட்டுக்கே போயிடுச்சாட்டுக்குது. சரி நாமளும் வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாளைக்கு இது நம்ம வந்துட்டு பிறண்ட பொறிச்சுக்கலாம். ஏன்னா ரோஹித் நம்ம வீட்டுக்கு போலாமா? சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணிருங்க. இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்க பிறண்ட சட்னியாவது சாப்பிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. சரி அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை பாய்.